ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்கு தான் இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட். நிறைய தடவை எப்போ இது வரோன்னு யோசிச்சிருக்கிறேன், என்கிட்ட தனியாக உட்காந்து பேசியிருக்கிறேன். ஸோ ஃபைனலி இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் இங்கே இப்போ நின்று பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்டா என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதே க்ரௌட்ல நான் உட்காந்து வெள்ளை கபடிக்குள்ளோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன். அண்ட் அன்னைக்கு அண்ணன் பேசிட்டு இருந்தாரு. எங்க மொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பாவோட கனவு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கனவை நிலாவை லைட்டா தொடர மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே கட் பண்ணா 15 வருஷம் கழிச்சு அண்ணன் எங்க ப்ரொடியூசரா உட்காந்துருக்காரு, என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ உண்மையிலேயே இது நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது ஃபுல்லா சென்னை. மகரிஷி வித்யா மந்திரில் படித்தேன். அண்ட் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர்ல இன்ஜினியரிங் முடித்தேன். நான் என்னதான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்துருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி கசின்ஸாக இருக்கிறதால எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு வகையில் சினிமா தான். ஏன்னா டிவி ஸ்கிரீன் ஒட்டி தான் நான் உட்காந்துருப்பேன், அதுதான் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஆர்வம் பயங்கரமா இருந்தது. அண்ட் அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்னதா எனக்குள்ள அப்படியே விதை போட்டுட்டே இருப்பாரு. ஸோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும், சினிமாவை புரிஞ்சுக்கணும், நம்ம பார்த்து ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கிறோம், இதை பத்தி இன்னமும் டீப்பா புரிஞ்சுக்கணும்ன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த எண்ணம் இருந்தது. அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டா முருகதாஸ் சார்ட்ட எனக்கு அப்படி கத்துக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 2 கையை விரிச்சு எடுத்துட்டேன். பிகாஸ் ரொம்ப நாளா எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்தது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு கிரியேட்டிவா நான் நிறைய விஷயங்கள் முருகதாஸ் சார்ட்ட ஒரு 1.5 இயர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க, கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸ் ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, டைரக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கே, இன்னும் ஒரு சில படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த டைம்ல தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு, வை நாட். ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்கு. கார்த்தி சார் அவரோட அந்த டைம்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் மணி சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அந்த ரூட் எடுத்தா எப்படி இருக்கும் அது நினைச்சுதான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் ஃபுல்லா இறங்கிட்டு அதே ரூட்ல போவோம், லைட்டா கத்துக்குவோம், கத்துக்கிட்டே உள்ள வரோன்றதுக்காக ஃபுல்லா கத்துக்கினேன் கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அது கத்துக்கினதுக்கு அப்புறம் அண்ணன் ஓகே ஒரு நாள் கூப்பிட்டாரு. நான் அடுத்தடுத்த படமும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ அண்ணன் கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்றது ஆக்டர் ஆகணும்ன்றது தானே உன்னோட ஆசை, அதுக்காக தானே இதெல்லாம் கத்துக்கிறேன். ஸோ நீ கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு லைட்டா பார்த்துட்ட, பட் ஆக்டரா இருக்கிறதுக்காக பிலிம் இண்டஸ்ட்ரின்ற அந்த வார்த்தை வரும்போது பைனான்ஸ்ங்கிறதோ ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை தயாரிப்பாளர் சைட்ல இருந்து என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் தேவைன்றது கத்துக்கோன்னு சொன்னாரு. எனக்கு அப்போ பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஓகே, எனக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் நல்லா ஆக்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போ பெருசா புரியல. பட் நான் ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அவர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்றாரு. அண்ட் அந்த டைம்ல எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனா மட்டும் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அவர் சீரியஸா அது காது கொடுத்து கேட்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த ப்ராசஸ்ல ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு 2 படத்துல எஃப்ஐஆர் படத்துலயோ கட்டாகுஸ்தி படத்துலயோ ப்ரொடக்ஷன்ல ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அந்த டைம்ல தான் எங்க ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்க நேரத்துல நிறைய கதைகள் வரும்போது அண்ணன்ட்ட இப்படி ஒரு கதை இருந்தது. அவர் இந்த கதை கேட்டு வச்சிருந்தாரு, எனக்காக நல்லா இருக்கும் அவனுக்கு சொல்லி ஒரு ஒன்லைன் சொல்லி படிக்க சொல்லியிருந்தாரு. நானும் படிச்சேன், எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கதையாவே ரெடியா இருந்துச்சு. பட் அவர் சொன்ன மாதிரி வெறும் ரைட்டரா தான் இருந்தாங்க. ஸோ டைரக்டர் சார் உள்ள வரதுக்கு ஒரு 1.5 இயர் டிராவல் இருந்தது. அந்த 1.5 இயர் சும்மா வீட்டுல வெட்டியா உட்கார்ந்துருந்தேன். ஸோ ஒரு ஆக்டரா இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆன வேலை, தனியா நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோ, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போதே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மேடையோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது. பிகாஸ் நான் அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கேன், அண்ணனோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கேன். அதை தாண்டி நானுமே இந்த 1.5 வருஷம் சும்மா வெட்டியா இருந்ததும் இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்த டைம்ல நம்மகிட்ட ஆடிஷன் பண்ண வரவங்களும் அவங்களோட கண்ணில் ஒரு வெறிய பார்த்தவங்க. ஸோ இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் மாடர்ன் லவ் பார்த்துட்டு, அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மாடர்ன் லவ் பார்த்துட்டு சார் உள்ள வந்தாரு.
அண்ட் கிருஷ்ணா சார் பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பில்லர். இந்த படம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் அவ்வளவு பேஷண்டா நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னாரு. ஸோ அவரோட காமிக் டைமிங் பத்தி எல்லாருக்கும் தெரியும், அவரோட குவர்க்கினஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். பட் யாருக்கும் பெருசா என்ன தெரியாதுன்னா அவர் வந்து பயங்கர பேஷண்டான ஒரு மனுஷன். ஏன்னா நான் 1008 கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் வந்து சில சமயம் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பேன், எல்லாத்தையும் ரொம்ப பேஷண்டா டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதாலதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான். அண்ட் ஸோ எல்லாரையும் வந்து நானும் இந்த மேடையில ரொம்ப நேரம் எடுக்கல, எல்லாரும் தேங்க் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் வித் மீ. மிதிலா, ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம், நான் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெனக்கடணும். பட் அவங்க வந்து ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது எனக்கு பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. அண்ட் அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்லுமே எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு பெருசா தெரியாதுன்றது காட்டிக்கல. அவங்க நினைச்சா பண்ணியிருந்திருக்கலாம். அது தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் மீ வித் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் இன் ஆன் செட்ஸ். அண்ட் நிவாஷினி, நிர்மல், தேங்க்யூ ஆல் ஆஃப் தெம் ஃபார் சோ மச். மிஷ்கின் சார் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆராவோட வருவாரு. பட் ஹி நோஸ் தட் அவர் அந்த ஆராவோட வராரு. அந்த ஆரா வந்து செட்டை டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரும் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவாரு, விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஹிம். அண்ட் இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துருக்காங்க. நீங்க பார்த்த மாதிரி விஜய் சாரதி சார் அண்ட் கஸ்தூரி மேடமோட பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஞ்சு குரியன் மேடம் படத்துல இருக்காங்க, அண்ணா பண்ணியிருக்காரு ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பத்தி நான் பேசணும்னா, ஹரிஷ் சார் வந்து ஹீஸ் அ கிரேட் டிஓபி. இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பில்லர்னே சொல்லலாம். பயங்கரமா என்ன ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் என்ன வந்து அழகா காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க. அண்ட் ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க. நான் மேக்சிமம் ஃபுல் படத்துலயே அவரோட மேக்சிமம் இன்டராக்ஷன் ஆனா ருத்ரா ஃப்ரண்ட், ருத்ரா பேக், ருத்ரா ரைட், லெஃப்ட் அவ்வளவுதான் பேசுவாரு. அதனாலவே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ருத்ரா இன்னைக்கு உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அந்த வாரம் ஃபுல்லா நான் ஹாப்பியா இருப்பேன். ஸோ தேங்க்யூ சோ மச் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன். அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர், ஹி இஸ் பிகம் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஆர்சி பிரணவ், நீங்க கிளிம்ஸ் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு சூப்பரா சக்குன்னு எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ வித் த ப்ராசஸ். நான் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்ப்பாரு, பார்த்துட்டு கேட்பேன் கரெக்டா இருந்ததா, பண்ணிட்டானா, ஒரு வேற ஏதாவது பண்ணலாமான்ட்டு. ஸோ அண்ட் தேங்க்ஃபுல்லி அவரும் வந்து லேட் நைட், அவருக்கும் தூங்குற பழக்கம் கிடையாது, நைட் ஃபுல்லா பேசிட்டு இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த ஆர் ஜென் மார்டின் பிரதர். ஐ திங்க் ஹீ இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் வந்து நான் ஸ்டுடியோக்கு ஒன்ஸ் போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள், இந்த படத்துல வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினாரு. அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அப்போதான் எனக்கு புரிஞ்சது how much of talent he has and how much more he has to give to Tamil cinema. So waiting for more and more of your work, brother. Thank you so much for putting such a great music for my film, and I'm looking forward to see more and more of you. And I think everyone who has worked on this film, every single technician, if I have left anyone, I'm sorry, but thank you so much for working. And கடைசியா வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன், biggest thanks to my family, my parents and my friends. என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ கோவம் வந்தாலும் அப்பா அம்மாட்ட நான் கேட்கிற கேள்வி வந்து, யாரை கேட்ட என்னை இந்த உலகத்துல கொண்டு வந்தீங்கன்னு கேட்பேன். ஆனா தேங்க்யூ என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு. இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாம நான் என் வாழ்க்கையில என்ன செய்யணுங்கிறது நீங்க தான் எனக்கு புரிய வச்சீங்க. சினிமா தான் என்னோட லைஃப், அது நீங்க நீங்க தான் எனக்கு புரிய வச்சீங்க. சின்ன வயசுல இருந்து டிராமாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டுல வந்து. ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். யாருக்குமே வந்து 4 பேரண்ட்ஸ் கிடையாது, அப்பா 2 அப்பா 2 அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்கா எனக்கு கிடைச்சிருக்குன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என் அண்ணனுக்கு தான். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் நான் பயங்கரமா அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அவர் ப்ரொடியூசரா இருக்கும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவரோட படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ல அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும்.
இப்போ சின்ன வயசுல இருந்தே பீட் அவரோட கிரிக்கெட் கோச்சஸா இருந்தாலும் சரி, அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு வேர்டு வந்து விஷ்ணுங்கிற பேர் வந்தாலே எஃபர்ட் வந்து 100% போடுவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அவர் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளவு எஃபர்ட் போடுவார்ன்றது நான் ரொம்ப க்ளோஸா பார்த்துருக்கிறேன். ஸோ நம்ம படத்துக்கும் அதே மாதிரி போடுவாருன்னு பார்த்தா நம்ம படத்துல அதோட டபுள் ட்ரிபிள் மடங்கா போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமா அப்படியே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்ப்பாரு. கரெக்டா இருக்கா இல்லையா, அவன் முடி சைஸ்ல இருந்து நீ இந்த 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 சீன் உனக்கு ஓகேவா, நீ சும்மா யோசிச்சு பார்த்தே இது இப்படி கூட பண்ணலாமே அப்படி கூட பண்ணலாமே என்ன ரொம்ப வந்து நேரடியா அப்படி மோட்டிவேட் பண்ணாம இப்படி எப்படி அப்படி அப்படி ஒரு மாதிரி சூப்பரா மோட்டிவேட் பண்ணுவாரு. ஸோ தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு நான் இங்க வந்து நின்று பேசுறேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து நீங்க உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களோ நீங்க உழைச்சதால தான் இன்னைக்கு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பொதுவாகவே பிரதர்ஸ்னா நிறைய சண்டைகள் வரும், வாக்குவாதம் வரும், எனக்கும் அவருக்குமே வரும். ஆனா பிரதர்ஸ் எப்பவுமே ஒவ்வொருத்தங்க மேல பயங்கரமா அன்பு வச்சிருப்பாங்க, அது வெளிப்படையா காட்ட மாட்டானுங்க. ஸோ இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கிறதால ஐ வாண்ட் டு சே சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஐ லவ் யூ பிரதர். இது நான் இது வரைக்கும் அவர்கிட்ட என்னைக்கா சொன்னது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இங்க சொல்றேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கடைசியா மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் பார்த்து கத்துருக்கிறேன் அண்ட் அவரோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணி கத்துருக்கிறேன். அவர் எனக்கு பயங்கரமா பண்ண ஒரு அட்வைஸ் நான் என்னைக்குமே மைண்ட்ல வச்சுட்டு ஃபாலோ பண்ற ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, இது நீ தக்க வச்சுக்கணும். இது நீ தக்க வச்சுக்கணும்னா நீ ஒர்க் பண்ற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரையும் மதிக்கணும். உனக்கு அன்பு கொடுக்குற ஆடியன்ஸை நீ மதிக்கணும். நீ வந்து இந்த வாய்ப்பு என்னைக்கும் ஜஸ்ட் அப்படி எடுத்துடக்கூடாது. இந்த வாய்ப்பு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ். அண்ட் இங்க அண்ணா இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும்னா எனக்கு வந்து பிரஸ்ஸோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் என்னால் இங்க சர்வைவ் பண்ண முடியும்ன்றது அவர் சொல்லிதான் எனக்கு, அவர் வந்து எனக்குள்ள அந்த விதையை இது பண்ணிட்டாரு. நீ என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டுறாதான்னு சொன்னாரு. அண்ட் ஐ எம் சோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் தான ஒரு அண்ணா இருக்கிறாரு. எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி வேற யாராவது அண்ணன் பண்ணிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. So thank you so much and thank you to all the guests, all the producers and directors who came here to support me in the film. Thank you so much. ரொம்ப நேரம் பேசிட்டேனா sorry, but thank you so much. Please watch the film on July 11 and I'm waiting for your reviews. Thank you. Mia. Huh? How old do you think I am? Thank you so much. That was very sweet of you. Ellarkum vanakkam, ellarkum hi. சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with. It's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So thank you very, very much. It means a lot to me. உங்க அன்புக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் என் மன நிறந்து நன்றி. I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but thank you for your patience more than anything else. I've been saying it too many times now, but I truly, truly mean it. I don't think I would have made it through this set without your patience. So thank you very much. To my producers, thank you very much for having faith in me, Vishnu sir especially, and Durai sir for bringing me on board this film, especially knowing that I don't know the language and you still had faith that I could pull this off. So thank you so much. To all to the whole direction team, Cyril, Sujita and all the ADs, thank you so much for making it so easy on set. Mukesh, thank you for your story. Sharda, thank you for your words. Ruchi, thank you for the awesome wardrobe which I might steal for myself. So thank you so much. Harish sir, unga shots, unga frames vera level. Thank you for making us look as awesome as we did. Pranav, thank you for making sure that we do look awesome on screen with your edits. So thank you very much.
Sindhu ma'am, I think you worked harder than I did to make sure that I got my lines right. So thank you so much for your time and your efforts. I truly appreciate that. To all the senior actors that I unfortunately didn't get to spend a lot of time with all of them, but to those who did share screen space with me, thank you for making it so easy for to be on set and to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamil than I am right now. I'm Jen Martin. Thank you so much for your music and thank you for making me a small part of that. If you watch the film, which you should on the 11th of July, Oho and then Baby in the theaters, you might hear my voice. So let me know when you do. Suddenly, when you come on stage, you've prepared a long speech and then you've forgotten everything that you have to say. So I'm pretty sure that I'm missing out on a lot of names. I definitely do want to thank my own team, Shrishti, Sujata, Istiak. Thank you so much for having my back all the time. My lovely co-actors, Nivashri, Nirmal, thank you for helping me find friendship on set. And of course, Rudra, I think you had to be the most patient with me because you had to share screen space with me the most, and I can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying. So I'm so thankful to you. Thank you so much. All the best. This is only the beginning, and congratulations to you and welcome to the cinemas. And may we all keep celebrating our journey in the Tamil film industry together. And my நான் தமிழ் மக்களே நான் உங்களை காதலிக்கிறேன். Thank you so much. This means a lot to us. I hope that you go to the theaters and watch us in the theaters on the 11th of July. Thank you. Thank you so much, ma'am. We know how good a singer you are. ஒரு சின்ன பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? Hello. I actually was going to end it by saying எனக்கு தமிழ் தெரியாது ஆனா எனக்கு நிறைய தமிழ் பாட்டு தெரியும். But I thought let me not get ahead of myself because I was very nervous about singing on stage. But you guys know what I'm going to sing, so please join me in when I sing the chorus, okay? இதுவரை நானும் தனிமையில் கிடந்தே முதல் முறை உன்னால் காதலை உணர்ந்தேன் கணவனே காதல் கணவனே எனக்கென பிறந்த தலைவனே அழகனே உலகின் அழகனே உயிரெல்லாம் பகிரலாம் ஒன்றென மயங்கலாம் Thank you so much.